பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த அதிகாலை வேளையில் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க? இந்த 11 மாசம் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தினார். இந்த 12வது மாசத்திலும் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்துவார். உங்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். ஒரு நாளும் உங்களை கை விடவே மாட்டார். தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த 12வது மாசம் முதல் வாரத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்குது. ஹல்லேலூயா. இந்த வீடியோ வழியாக உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்றீங்க, நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. எல்லா குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். இந்த காலை வேளையில முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. இந்த புதிய வாரத்துல கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இந்த 11 மாதங்கள் நடத்தினவர் உங்களை இந்த மாதத்திலும் நடத்துவார். உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் உங்களை நடத்துவார். உங்க தடைகள் எல்லாம் உடைத்து போடுவார். உங்க கட்டுகள் எல்லாம் அறுத்து போடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காலை வெள்ள எல்லாரும் கண்களை மூடி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்துல அப்பா என்னை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த 11 மாதங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் என் கணவனையும் என் மனைவியும் நீ நடத்தி வந்தீரே. ஆண்டவரே எந்த தீங்கும் அணுகாதபடி உதவி செய்தீரே. இந்த 11 மாதங்கள் ஒரு தாய் தேற்றுவது போல, ஒரு தகப்பன் சுமப்பது போல என்னை சுமந்து வந்தீரே. எத்தனையோ தடைகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ கண்ணீர் வேதனை எல்லாம் கடந்து வந்த பொழுதும் என்னை உயிரோடு வைச்சிருக்கிறீங்களப்பா. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், உண்மையே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லைன்னா எங்களால வாழவே முடியாதப்பா. உம்முடைய இரக்கம் இல்லைனா இந்த உலகத்துல எங்களால ஜீவிக்கவே முடியாது. ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் தனக்கு அருமையானவர்களை இழந்து இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் குடும்பத்துல இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தேற்றுவாராக. எல்லாருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆற்றுவாராக. இந்த காலை வேளையில் அப்பா ஆண்டவரே கண்ணீரோடு கூட தேவையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. சந்தோஷம் இல்லாதவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியம் நடக்கட்ட சுவாமி. ஆண்டவரே வியாபாரம் புதிதாய் ஆரம்பிக்க போகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அதற்கு வேண்டிய வழி வாசல்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். வீடு கட்ட முடியாதவங்க வீட்டை கட்டட்டும் ராஜா. ஆண்டவரே எங்கள் தேவ குடும்பம் பில்லி சூனிய கட்டுகளினாலும் மாந்திரிகத்தினாலும் மந்திரத்தினாலும் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கட்டுகள் எல்லாம் எரிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும். தேவைகள் எல்லாம் சந்தியும் குடும்பத்துக்குள்ள
எப்பொழுதும் நீர் வந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை சேவித்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். நேசிக்கும் பொழுது தன் குமாரனுக்கு எல்லார பார்க்கிலும் அதிகமாய் பல வர்ணமான அங்கியை, ஆசீர்வாதத்தை அந்த மனிதனுக்கு இந்த யாக்கோபு கொடுத்தார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவர், அதே ரட்சகர் இன்றைக்கு மாறாதவர். இன்றைக்கு யாக்கோபு உங்கள் நடுவில் இல்லை, யோசேப்பு இல்லை, ஆனா ரெண்டு பேரையும் ஆசீர்வதித்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த 11 மாசம் நீங்க பட்ட எல்லா கஷ்டமும் மறைய போகிறது. உங்க கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. உங்க வேண்டுதல் கேட்கப்பட போகிறது. உங்க விண்ணப்பத்துக்கு நல்ல பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. ஹல்லேலூயா. இந்த பலவர்ணமான அங்கிய யோசேப்புக்கு தேவன் கொடுத்தார். அது போல பலவிதமான ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், நீங்க செய்ய முடியாத காரியம், இது இனிமே நடக்காது, எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் இந்த புதிய மாதத்துல உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அது எப்படி தருவார்? பல வர்ணமான அங்கியை கொடுப்பார். தேவன் ஒரு நாள் அங்க இருக்கிற பறவைகளை எல்லாம் பார்த்தார். நீங்க எல்லாம் 2 நாள் உங்களுக்கு டைம் தரேன். இன்னைக்கு காலையில 6 மணிலிருந்து நாளை மறுநாள் காலை 6 மணிக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கிறேன்னு சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாரு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லா பறவைகளுக்கும் இந்த காரியத்தை சொல்லுங்க, எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கும் ஒரு கலர் கொடுக்க போறேன். பாருங்க, இந்த குருவிகள் எல்லாம் தனக்கு தெரிந்த எல்லா பறவைகளுக்கும் இந்த காரியத்தை சொன்னதாம். ஒவ்வொரு பறவையா வந்தது, கடவுள்கிட்ட நின்னுது. ஆண்டவர் பார்த்தாரு, அதுக்கு ஒரு கலரை கொடுத்தார். காக்காவுக்கு கருப்பா, என்ன மாதிரி கருப்பா கொடுத்தார். கிளிக்கு பச்சையா கொடுத்தார். புறாவுக்கு பிரவுனா கொடுத்தாரு. கொக்குக்கு ஒயிட்டா கொடுத்தார். நிறைய கலர் ஒவ்வொரு பறவைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒரு பறவை ரொம்ப தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வருது, எப்படியாவது போய் ஒரு கலரை வாங்கணும்னு சொல்லி. அது வரும்பொழுது பாருங்க, வர முடியல. காரணம், அதுக்கு பயங்கரமான தடைகள், காத்து, மழை, புயல், பயங்கரமான தடை. ஆனாலும் அந்த தடையை தாண்டி போய் எப்படியாவது நான் தேவனிடத்துல ஒரு கலரை வாங்கணும்னு ஆசையா வந்தது. அது வர 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 நேரம் போயிடுச்சு. பாருங்க, 6 மணிக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் வந்தது. வந்து பரிதாபமா உட்கார்ந்தது. கடவுள் பார்த்து கேட்டாரு, என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு? நான் வரும்போது நிறைய தடை ஆண்டவரே, என்னால வரவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு காத்து, மழை, புயல் எல்லாம் பசியோடும் பட்டினோடும் தான் நான் வந்தேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு அழகான கலரை கொடுங்க. தேவன் சொன்னார், என்கிட்ட இந்த கலர்லாம் போயிடுச்சே, என்கிட்ட கலர் இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? அப்ப இந்த பறவை விடவே இல்லை. என்னை எப்படியாவது நீங்க ஆசீர்வதிக்கணும், எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கணும்னு சொன்னோன்னே தேவன் மனம் இறங்கி அங்க வச்சிருந்த எல்லா பாத்திரத்துக்குள்ளவும் வச்சிருந்த கலர்ல பார்த்தாரு, கலரே இல்லை. ஆனா டக்குன்னு தேவன் என்ன பண்ணினாரு, அதை ஒரு விசேஷமா ஆசீர்வதித்தார். என்ன விசேஷம்? எல்லா கலரையும் எடுத்து அது மேல தெளிச்சார். தெளிக்க 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 அது விசேஷித்த கலரா வந்தது. அந்த பறவை தான் பஞ்சவர்ண கிளி. ஹல்லேலூயா. இருக்கிற கிளியிலேயே பஞ்சவர்ண கிளி அநேக கலரை கொண்டு அநேக ஆசீர்வாதத்தோடு. இன்னைக்கும் பஞ்சவர்ண கிளியை பார்க்கும்போது அவ்வளவு டிசைன், அப்படி எந்த ஒரு ஆர்டிஸ்டும் கொடுக்க முடியாத ஒரு டிசைன் அது. ஹல்லேலூயா. அது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அது போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த காலை நேரத்துல தேவன் உங்களோடு கூட அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். ஒரே விஷயம் சொல்றேன், 4வது வசனம் பாத்தீங்கன்னா, இந்த பலவர்ண கலர் வரும்பொழுது தான் சகோதரர்களே அவங்கள பார்த்து பகைத்தாங்களாம். அது போகல இந்த உலகத்துல உங்களை கூட பார்த்து பகைப்பாங்க, உங்களை என்ன பண்ணுவாங்க, வெறுப்பாங்க, உங்களுக்கு விரோதமா காரியங்களை செய்வாங்க. பயப்படாதீங்க. இந்த புதிய மாதத்துல முதல் வாரத்துல கர்த்தர் உங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பார். உங்களை பல வர்ண அங்கினால போத்துவார், ஆசீர்வதிப்பார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாமா?
பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலையில் அப்பா எங்கள் அன்பு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எல்லாருடைய கண்ணீரையும் தொடையும், எல்லாருடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றும். இந்த மாதம் முழுவதும் இவர்களோடு கூட ஆண்டவரே அற்புத அதிசயங்கள் நடக்கட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வீடு கட்ட முடியாதவங்க வீட்டை கட்டட்டும் ஆண்டவரே. கோர்ட்டு கேசுகள் எல்லாம் முடியட்டும் ஆண்டவரே. நீர்தாமே இந்த மாதம் முழுவதும் இவர்களை ஆச்சரியமாய் நடத்தும். விசேஷமா இந்த கிறிஸ்துமஸ் மாதங்கள்ல அதிக தேவைகள் உண்டு, எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் பேர் ராம் ஜெபகுமார். நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9962662001. இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நானும் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.